அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சவுதியில் நாங்கள் இருக்கும்போது விசா முடிஞ்சதுக்கப்புறம் ரினிவல் பண்ணுறதுக்காக பஹ்ரைன் போனோம். அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து தமாம் போகிறதுக்கு 12 hours ட்ராவலிங். காரில் உட்காந்துட்டு போகிறது பெண்டு கலந்துருச்சு. போகிறோம் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்தோம். சவுதியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்க்குற இடம் டெசர்ட்டாகவே தான் இருக்கும். 2 பக்கம் டெசர்ட்டாக இருக்கும், நடுவில் ரோடு போகும். இப்படி தான் 12 hours ஜேர்னியாக இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் கடை வீடு அந்த மாதிரி அங்கங்கே இருக்கும். அப்புறம் தமாம் சேர்ந்துட்டோம். அங்கே போய் இறங்குனதுமே எங்கள் கண்ணுக்கு லூலு மார்க்கெட் தான் கண்ணில் பட்டுச்சு. சரின்னு உள்ளார போய் பூந்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பெரிய மாதிரி தான். அப்படியே பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். இது ஃப்ரெஷ் மார்க்கெட்டு. போய் பார்க்குறதுக்காக எஸ்கலேட்டரில் ஏறணும். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளார போனோம். இங்கே நிறையா டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. எந்த திங்ஸோட ரேட்டை பார்த்தாலும் நம்ம ஊர் ரேட்டுக்கு கம்பேர் பண்ணால் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த பொம்மையெல்லாம் பாருங்கண்ணே எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. சைக்கிளும் நிறையா வெரைட்டியில் இருந்துச்சு. நான் கூட ஒரு கிரீட் பைக் ஒன்று வாங்கினேன். வீட்டில் போய் ஓடினதை நாங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். சும்மா டாய்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டேபிள் லேம்ப் ஒன்று வாங்கினோம். அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அத்தாவுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் காட்டுறேன். அப்புறமா நாங்கள் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்காக பஹ்ரைனுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனாக்கா கடலுக்கு நடுவில் ரோடு போகுது. 2 பக்கமும் கடலாக இருக்குது, நடுவில் ரோடு இருக்குது. வீவ்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. இப்படியே ரொம்ப தூரம் போச்சு. என்னோட சிஸ்டர் வேற கத்திக்கிட்டே வந்தா. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போனதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அப்படியே நேராக பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே பாஸ்போர்ட்டை கொடுத்து ரினியூவல் பண்ணிவிட்டு அப்படியே அதே கார்லேயே திரும்பிட்டோம். அப்புறம் லன்ச்சு டைம் ஆயிடுச்சு. திருப்பி அதே லூலு மார்க்கெட் போயிட்டு லன்ச்சு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுமே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. மாடியிலேருந்து உள்ள வீடியோ பாருங்கள். இறால் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தமாம் பீச்சுக்கு வந்தோம். பீச்சுக்கு வந்து பார்த்தா நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். பீச்சில் குளிக்கலான்னு நினச்சிக்கிட்டு போனால்
குளிக்க மாதிரியான இடத்துக்கே அழைச்சிட்டு போகல, சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரின்னு அப்படியே பார்த்துட்டு காரில் ஏறி கிளம்பிட்டோம் ஊருக்கு. வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஃப்ளோர் மார்க்கெட்டில் சொன்னேன்னு நான் ஒரு பைக் வாங்கினேன்னு, அது இந்த பைக் தான். இந்த பைக்குக்கு ஒரு கீ கொடுத்துருந்தாங்க, சார்ஜ் போட்டுட்டு ஓட்ட வேண்டியதான். எலக்ட்ரிக் பைக் மாடல் தான் இதுவும். நான் என் தங்கச்சி வச்சுட்டு டபுள்ஸ் வச்சுட்டு இந்த பாருங்க, இது பெரிய கூட ஓட்டும். அப்புறம் ஒரு டேபிள் லேம்ப் வாங்கணும்னு சொன்னோம்ல, அது இதுதான். அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அத்தாவுக்கு கிஃப்ட் பண்ணதும் இதான். இது ரெண்டும் லூலு மார்க்கெட்டில் வாங்கினது தான். இது ஒரு பென் ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.